Hey guys, welcome back to Akshay Analysis and Way to Our Media. விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேம். வெளியிலேருந்து பார்க்க உங்களுக்கு பக்குன்னு நம்ம இடத்தையும் நம்ம மைண்டில் என்ன நினைப்போங்கிறதையும் சொன்னார். உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது மாதிரி இருந்தாலும், அதுதானங்க கேமு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தட்ஸ் ஃபைன். ஸோ ஒவ்வொருத்தட்ட அது கேட்கும்போது ஒரு மாதிரி எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கேட்டார். அது ஓகே. ஆல்ரெடி அப்படி சொன்னாலுமே அவர் ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களே, அது மாதிரி தரையில் இருக்கிற இடத்துலாம் வாயில் தேய்க்கிறாங்கன்னு, அதை கொஞ்சம் லைட்டாக அவர் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும்போது எனக்கு பக்குன்றுச்சு. வாட் அப்படின்னு. விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதுதானங்க கேமு, உங்களை ப்ரவோக் பண்ணுறது தானே, திருப்பி நீங்கள் கம்ஃபர்ட்டாக வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு. ப்ரவோக் பண்ணுறதுக்கு தான் ஆல்ரெடி, பட் தரையில் இருக்கிறத எடுத்து வாயில் தேய்க்கிறதுங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா? ஒரு அன்ஹைஜீனிக் திங்கை வந்து அப்படி நான் சரியாக கேட்கல. அவர் என்ன சொல்ல வந்தார்னு அது எனக்கு சரியாக புரியல. பட் எனக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு இருந்துச்சு. இப்போ ப்ரவோக்கிங்னா என்ன வேணால் பண்ணலாமா? சரி, மற்றதுனா ஓகே. பட் இது ஒரு ஹார்ம் தானே. இது கீழே விழுந்த எடுத்து திருப்பி வாயில் கொடுக்குறதுங்கிறது. ஸோ அதில் எனக்கு சீரியஸாகவே உடன்பாடு இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி தீபக் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்களேன், அல்டிமேட் ஹேட்ஸ் ஆஃப் டேக் அபவ். அவ்வளோதான். இதுக்கு மேலே இன்னும் நிறைய வேர்ட்ஸ் கூட நான் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சினாரியோவை நான் வந்து ஒரு ஆடிஷனாக எடுத்துனேன். சீரியஸாகவே எல்லாருமே அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. இப்போ நிஜமாக சொல்கிறேன், ரஞ்சித் சார்லாம் வெளியே போனார்னா அவருக்கு அந்த மங்களம் சார் மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தீபக் ஆஸ் அ பர்ஃபார்மராக லிட்டரலாக பயணமாக பண்ணியிருப்பாருங்க இந்த டாஸ்க், டெவில் டாஸ்க்கு ஃபுல்லாகவே. அதை அவர் வந்து எக்ஸாம்பிளாக யாரெல்லாம் எடுத்துனேன்னு சொல்லும்போது லைட்டாக விஜய் சேதுபதி வேறு அவர் உங்களையும் சேர்த்துதான்னு சொன்னது வந்து ஒரு கைண்ட் கெஸ்டர்னு கூட நீங்கள் சொல்லலாம். அவரே சொல்லுவார் விஜய் சேதுபதி, அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுங்க. நம்ம கோவத்தை இந்த மாதிரி கேரக்டரில் பண்ணி காமிக்கும் போது அது ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்றது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் அவர் தீபக் வந்து சௌந்தர்யாட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் பாருங்களேன். இன்றைக்கி ஹைலைட் டேக் அவே மொமெண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அது சீரியஸாக சொல்லிக்கலாம். இனிமேல் தானே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு 45 வயசாகுது, நான் ஒரு ஏஜ் ரிவீல் பண்ணதும் சரி. ஸோ எனக்கு எவ்வளோ விஷயங்கள் மைண்டுக்கு போயிட்டுருக்கு, விட்டு பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது வந்து சூப்பர். நிஜமாவே நிறைய மீம் பேஜஸ்லாம் பார்த்துட்டு இருக்க, ஏதோ டபுள் எவிக்ஷன்லாம் வேறு நாளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங், பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸைட்டடாக தாங்க இருக்குது. இதுமாதிரி இப்போ தான் இந்த ஆட்டம் சூடு பிடிக்குதும்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருக்க போதா பார்க்கலாங்க. இட்ஸ் அக்ஷய் சைனிங் ஆஃப்.